ஹாய் கைஸ், வெல்கம் டு இந்த சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஈஸியாக வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பஃப் மாதிரி பண்ணலாம். அதுவும் தவாலையே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு நான் 3 பல்லாரி 2 தக்காளியும் நல்லா நறுக்கி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. இது மிக்சியில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு நிறைய வேஸ்ட் ஆகும். அதனால் இப்படி நச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவரும் நல்லா கிடைக்கும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு நல்லா வெடிக்கணும். வெடித்ததுக்கப்புறம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தாளிப்புக்காக தான். ஜீரகத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஜீரகமும் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருந்தோம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் அதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வறுபடணுங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். இது ரொம்ப வதங்கணும் அவசியம்னா லைட்டாக வதங்கினாலே போதும். இதுவும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கினாலே போதும். இந்த மசாலா தான் நம்மளுக்கு டேஸ்ட்டே கொடுக்க போகுது. ஸோ இதோட மசாலா ரொம்பவே முக்கியம். அதுக்காக மஞ்சள்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தத்தூள், கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக வேணாலும் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பேலன்ஸ்டாக நல்லா இருந்தது. இப்போ நல்லா தண்ணியை தெளித்து விட்டு நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். அதனால் நல்லா தண்ணியை தெளித்து விட்டுட்டு கொத்தமல்லி இலையை நல்லா பிடிச்சி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் செக் பண்ணிக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருந்தது. இப்போ நான் முட்டை எல்லாத்தையுமே அவிச்சு வச்சுருந்தேன். அந்த முட்டையை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 2 2ஆக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நான் ப்ரெட்டில் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். எக் பஃப் மாதிரியே தான் இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இது நான் வேறு ஷேப்பில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் எனக்கு அது ஒழுங்காக வரலை. ஸோ நான் பேசிக்காகவே நான் பண்ணிட்டேன். இது ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருந்தது. ஈவினிங்க்கு ஒரு டக்குன்னு பண்ணிடலாம். ப்ரெட்டை லைட்டாக நனைச்சிக்கோங்க. ரொம்ப நனைக்க வேண்டாம். லைட்டாக நனைச்சிட்டு தொக்கை மேலே வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற எக்கையும் வச்சுட்டு அந்த தொக்கி கொஞ்சம் வச்சு நல்லா இப்படி அமுக்கிக்கோங்க. இப்போ பஃப் மாதிரி ஆயிடும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு தோசை கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த பஃப் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு முன்னே பின்னியுமா லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளுடைய ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வயலட் சுவை நட்டியம் வரும். ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.